ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல அடுத்த டைப் பார்க்க போறோம். தட் மீன்ஸ் பார்டர் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலாக வந்து டெக்ஸ்ட் பார்க்குறோம், ஃபாண்ட் பார்க்கலான்னு இருந்தேன். ஸோ ஓகே, பார்டர் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபாண்ட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால தான் இதை வந்துட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ பார்டரில் ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து பார்டர் வித்து அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த ஒரு டிப்போ, ஒரு கண்டெய்னரோ அல்லது ஒரு டேபிளோ, ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்டர் போடணும்னா அதோட வித்து, ஸோ அது வந்துட்டு பார்டர் வித்தில் வரும். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்டர் ஸ்டைல். ஸோ இதில் மல்டிபிள் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு சாலிட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரே நேர்கோடாக வர்றது. அப்புறம் வேற என்ன இருக்கு, டாட்டர்னா டாட்டர் லைன்ஸாக எழுதும். அப்புறம் டேஷ்னா டேஷ் டேஷாக எழுதும். அப்புறம் டபுள்னா ரெண்டு லைன் வச்சு பார்டர் போட்ட மாதிரி இருக்கும். தென் இன்செட் அவுட் செட், அதுக்கப்புறம் அந்த கலர்ஸ் வந்துட்டு வேரிப்படும். இதில் வந்துட்டு உள்பக்கம் வெளிப்பக்கமாக வந்துட்டு வர்றதுல வந்துட்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேரிப்படும். தென் ரிட்ஜுன்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு குரூவ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோ ஸ்டைல்ஸ் இருக்கு ஆக்சுவலாக பார்டர் ஸ்டைலில். அண்ட் ஃபைனலாக பார்டரோட கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்டர் ப்ராப்பர்ட்டி. லைக் ப்ளூன்னு எக்ஸாம்பிள் சும்மா வச்சுக்கிறேன். என்ன கலர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஷார்ட் ஹேண்டடாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இதில் பார்டர் காமனாக கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குறது வந்துட்டு அதோட விட்த் எவ்வளோ இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிக்சல் கொடுத்துக்கலாம். தென் அதை வந்துட்டு எப்படி நமக்கு எந்த இதில் வேணும், சாலியில் வேணுமா டாட்டர் வேணுமா, அதோட ஸ்டைலு அண்ட் ஃபைனலாக கலரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்டரோட ஷார்ட்கட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னா பார்டர் ரேடியஸ்னு ஒன்று இருக்கு. ரேடியஸ். ஓகே ஓகே, நான் இது என்னென்ற சொல்லலாம். இது ஃபார் எக்ஸாம்பிள் 50% போட், ஐயோ சாரி சாலிட். ஓகே, ரேடியஸ் 50%. ஓகேவா? ஓகே ஓகே, இப்படி போட்டு வச்சிட்டோம்னா அந்த பார்டர் வந்துட்டு சர்க்கிளாக அப்படி ரேடியஸ் வந்துட்டு சர்க்கிள் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நான் லாங்குவேஜ் HTML மாற்றிக்கிறேன். HTML ஹெட்டு, ஹெட்டில் பார்த்தோம்னா ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, தென் பாடி டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாடி. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நார்மலாக ஒரு டிவ்வுக்கு வந்து டிசைன் பண்ணலாமா? ஓகேவா? டிவ்வுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ரேடியஸ் கொடுக்கலாமே, பார்டர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போமே டிவ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஒரு டிவ்வுக்கு நம்ம பார்டர் செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நார்மலாக வந்துட்டு பார்டர் வித்து ட்ரை பண்ணலாம். வித்து 5 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சும்மா சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்டர் ப்ராப். ஓகேவா? வியூ பண்ணி பார்ப்போம். குரோம். பட் இங்கே எதுவுமே தெரியல. ஏன்னு சொல்லுங்க, நமக்கு வந்துட்டு அதில் கலர் என்னன்னு கொடுக்கல, அது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்றதை நம்ம கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு வித்து 5 பிக்சல்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த டிவ் முதல்ல வந்துட்டு அது என்ன சைஸில் இருக்குன்றதை நான் கொஞ்சம் டிஃபைன் பண்ணி சொல்லிக்கிறேன். வித் ஈக்குவல் டு 50 பிக்சல்னு வச்சுக்கலாமா, இல்லை 100 பிக்சல் வச்சுக்கலாம். 100 பிக்சல். ஹைட் ஆல்சோ 100 பிக்சல்னு வச்சுக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஸ்டில் தேர் வாஸ் நோ ரியாக்ஷன். ஓகே, தென் நம்ம வழக்கம் போல கொடுத்துடலாம். பார்டர் ஸ்டைல் தானே, ஸ்டைலு. அதில் வந்துட்டு சாலிட் ட்ரை பண்ணலாம். SOLID சாலிட். ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துருச்சா? 5 பிக்சல் சாலிட். டிஃபால்ட்டாக பிளாக் கலர் தான் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு எது கலர் வேணும், கலர் சேஞ்ச் பண்ணணும்னா, ஸோ நம்ம பார்டர் கலர் ப்ளூ ட்ரை பண்ணுவோமா? பார்டர் கலர் ப்ளூ. சேவ் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா?
ஸோ இதான் வந்துட்டு பார்டர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டியில் ட்ரை பண்ண போகிறேன். பார்டர் 5 பிக்சல் சாலிட் அண்ட் எல்லோ ட்ரை பண்ணுவோம், ஆரஞ்சு ட்ரை பண்ணுவோம். ஆரஞ்சு சேவ் பண்ணுங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆரஞ்சு கலரில் ஒரு பார்டர் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதில் பார்டர் ரேடியஸ் பார்த்தோம்ல, பார்டர் ரேடியஸ் ஒரு 50% ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதான்னு ஒர்க் அவுட் ஆகுது. சர்க்கிள் மாதிரி வந்துருச்சா பார்டரு. ஸோ அதை நமக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தனிங் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பர்சன்டேஜை கொடுத்துக்கலாம். ஒரு 90% வச்சுப்போமா. ஏன்னா பார்டரோட அந்த எட்ஜஸ் வந்துட்டு நமக்கு ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் கவுடாக இருக்கணும். ஏன் ஒர்க் அவுட் ஆகல? 1 செகண்ட். 90% ஓகே, இதை இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு பக் இருக்கும். சம்திங் ஹேப்பன். ஓகே, ஓ சாரி என்ன ரீசன்னா 50%ன்றதே நார்மல் சர்க்கிள். ஓகேவா? நம்ம 10% கொடுக்கும்போது இங்கே பாருங்க, பார்டர் வந்துட்டு அந்த எட்ஜஸ்ல வந்துட்டு நமக்கு ஒரு கர்வ் ஷேப்ல இருக்கும். 50%ன்றதான் இதில் ஹையஸ்ட் மாதிரி. ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ கொடுத்தாலும் நமக்கு வந்துட்டு பார்டர் வந்துட்டு சர்க்கிள் ஃபார்மெட்டில் தான் அமையும். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்கிறேன். இப்போ இதில் 5% கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். தெரியுதா டிஃப்ரென்ஸ்? தெரியுதா? ஸோ அந்த கட்டோட டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு பார்டர் ரேடியஸோட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த பார்டர் ரிலேட்டடாக உள்ளதில் எது டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ பாக்ஸ் மாடலில் இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் பார்டர் ரைட், பார்டர் லெஃப்ட், பார்டர் டாப், பார்டர் பாட்டம் அப்படின்றது தனித்தனியாக கூட கொடுக்கலாம். ஸோ அது நான் பாக்ஸ் மாடல் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ தனியாக சொல்லும் போது இது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் வந்து தனியாக எடுத்தேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.